சென்னை பல்லவன் இல்லத்தில் போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் தற்போது போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த முழு விவரங்களை செய்தியாளர் சலீனா வழங்க கேட்கலாம். வணக்கம் சலீனா, விவரங்கள். போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் வரும் 9ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவிப்பை வெளியிட்டிருந்த நிலையில் போராட்டம் அறிவித்திருந்த தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் தற்பொழுது சென்னை பல்லவன் இல்லத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் தலைமையில் சங்கங்களுடனான பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தையில் குறிப்பாக சிஐடியு, தொமுக, அண்ணா தொழிற்சங்க பேரவை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் தற்பொழுது அமைச்சர் சிவசங்கருடன் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 15வது ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏற்கனவே போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் வரும் 9ஆம் தேதி முதல் காலை வேலை நிறுத்த போராட்டம் என்பது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. பொங்கல் பண்டிகை நெருங்கி வரக்கூடிய நிலையில் பயணிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் போராட்டம் அறிவிப்பை கைவிட வேண்டும் என்று தமிழக அரசு கோரிக்கை வைத்திருந்தது. இந்த நிலையில் தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாத தமிழக அரசை கண்டித்து 9ஆம் தேதி முதல் காலவரையற்ற இந்த போராட்டம் என்பது நடத்தப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள். உத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பது தோல்வியில் முடிந்த நிலையில் 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை பல்லவன் நிலத்திற்கு முன்னதாக அமைச்சர்களுடன் இந்த பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை முடிவில் தான் என்ன மாதிரியான அவர்கள் முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்பது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும். குறிப்பாக அரசு போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்களின் 6 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரியும் தொழிற்சங்கங்கள் நல கமிஷன் மற்றும் அரசு போக்குவரத்து கழக நிர்வாகிகளுடன் நடத்திய முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பது உடன்பாடு எட்டப்படாத நிலையில் வருகின்ற 9ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் வெளியிடப்பட்டிருந்தது. இதனை அடுத்து போக்குவரத்து ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் பணிக்கு வர வேண்டும் என்றும் போக்குவரத்து துறை சார்பாக உத்தரவிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் திட்டமிட்டபடி வேலை நிறுத்த போராட்டம் நடைபெறும் என்று போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அறிவித்திருந்த நிலையில் தலைமை செயலகத்தில் இதற்கு முன்னதாக போக்குவரத்து துறை அமைச்சர், செயலாளர்கள் ஆகியோர் தலைமையில் ஆலோசனை என்பது முதலமைச்சர் தலைமையில் நடத்தப்பட்டது. இந்த ஆலோசனைக்கு பிறகாக தற்பொழுது பல்லவன் நிலத்தில் அமைச்சர் சிவசங்கரனுடனான போக்குவரத்து துறை சங்கத்தினர் தற்பொழுது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பேச்சுவார்த்தையில் என்ன மாதிரியான விஷயங்கள் பேசப்பட இருக்கிறார்கள், அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளை முழுமையாக அரசு நிறைவேற்றினால் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அந்த போராட்டத்தை வாபஸ் பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இல்லை என்றால் அவர்கள் திட்டமிட்டபடி வரும் 9ஆம் தேதி போராட்டம் என்பது நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சலீனா.